நாம் சற்று கொஞ்சம் கரிசனப்பட்டால் மெனக்கெட்டால் சந்தையில் நிறைய நல்ல பொருட்கள் கிடைக்கிறது. அதுக்கு நம்ம ஒரு சிறு கவனம், எது நல்லா இருக்கும், எதில் நல்ல பொருள் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம தேடி அதை எடுத்து நம் பயன்பாட்டில் கொண்டு வைக்கணும். சில நேரத்தில் என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒழுங்காக 100 வித்துடுச்சு சார், உங்களால் நீங்கள் பாடி எல்லாம் பேசி இப்போ 200 கருப்பு கவுனி 200 ஆகிட்டாங்க. ஆகட்டும், 300 கூட எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு அதில் கவலையெல்லாம் இல்லை, நான் வருத்தப்படலை. ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே அந்த 300 விவசாயிக்கே வரமாட்டேங்குது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அதில் நடுவில் இருப்பவர்களுக்கு நிறைய போது விவசாயி கிடைக்கும். ஆனால் என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம 200 கிலோவாக நம்ம அரிசி வாங்கி சாப்பிட போகிறோம். நம்ம வாங்க போகிறது 5 கிலோ. 5 கிலோவில் ஒரு 50 ரூபாய் அடிஷ்னலாக கொடுக்குறதுனால 250 ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம அடிஷ்னலாக செலவு பண்ணுறது. அது என்ன பெரிய செலவு? ஒரே ஒரு திரைப்படத்துக்கு போய் 4 பேர் வீட்டோட போய் பார்த்துட்டு வாங்க, இன்றைக்கி இருக்கிற சூழலில் 1000 ரூபா நம்ம செலவழிக்காமல் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களுக்கு, மேன்மையான உணவுப் பொருட்களுக்கு சற்று செலவழிப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை. நாங்கள் இன்னொரு பக்கம் அது நேரடியாக அதை கொள்முதல் செய்து அந்த விவசாயிக்கு அந்த பயன் கிடைக்கிறதா என்று ஒரு பக்கம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்னொரு வகை. பட் ரொம்ப முக்கியமாக சற்று விலை உயர்வு கூடுதலாக இருப்பதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது ஏதோ ஒரு வகையில் நம் உடலுக்கு நலம் பயக்கிறது என்கிறப்ப அதை நாம் செய்தாக வேண்டும். நண்பர்களே, சர்வதேச யோகா தினம் அன்று நம் உடலை மிகச்சரியாக வைத்து கொண்டால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும். நமக்குள்ள எத்தனையோ கனவுகள் இருக்கிறது, எத்தனையோ கற்பனைகள் இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த விஷயத்தில் நம் குழந்தைகள் மீதான கற்பனைகள் ஏராளமாக இருக்கிறது. அத்தனைக்கும் அடித்தளம் நம்ம ஆரோக்கியம் தான். இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம பிள்ளைகள் மிகச்சிறப்பாக வருவார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற படிப்பு, அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர், இன்னும் சொல்லப்போனால் நம்ம எத்தனையோ சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இப்படிலாம் பண்ணுதேன்னு வருத்தப்பட்டாலும் இந்த மில்லேனியத்தினுடைய மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஆன்லைனோ இன்டர்நெட் தான். முன்னாடிலாம் எங்களுக்கு இந்த வாத்தியார் சொல்லித்தர மாட்டாரா, அவர் சொல்லித்தர மாட்டாரா, ஒரு தாவரத்தை பார்ப்பதற்காக 6 நாள் நான் மலையில் சுற்றிருக்கேன். 6 நாள் அலைஞ்சு அவர் கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுத்துருவார். சோதி விருட்சம்னு ஒரு தாவரம் எங்கள் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமானது. ஒரு சித்தனாக இருப்பவன் சித்த மருத்துவத்தில் சோதி விருட்சத்தை பார்க்கலன்னா அவ்வளோதாண்டான்னு சொல்லிட்டாங்க யாரோ. 4ஆம் வருஷத்தில் படித்து 5ஆம் வருஷம் படிக்கும்போது ஒரு வைத்தியர் பின்னாடி போய் அவருக்கு நான் அவனை சொல்லித்தரேன் சொல்கிறாமா, காட்டி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவர் கூடயே குற்றாலத்தில் கீழே இருந்து அது செண்பாதை வழியாக மேலே ஏறி மலையெல்லாம் சுற்றி 4ஆவது நாள் அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. கதறி அழுதுருக்கிறேன் அந்த சோதி விருட்சத்தை பார்த்து. அவ்வளவு பேசுனது. இப்படி ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கி பிரியா கிளாஸ்மேட்டோ இல்லை மற்ற சின்ன பிள்ளைகளோ அப்படிலாம் பயப்பட வேண்டியதே இல்லை. sodhiviruksham.com போட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் காமிச்சிடும். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ அங்கே ஒரு தாவரத்தை பார்த்து இது என்ன பிளான்ட்னு தவறிட்டு இருந்தோம். சார் உங்கள் ஃபோன் கூகுள் லென்ஸில் போடுங்க சார், லென்ஸில் போட்டால் அது ஃபைட்டோகெமிக்கல் வரைக்கும் சொல்லுது. அந்த பிளான்ட் அப்படியே எடுத்து பார்த்து அதை அப்படியே அந்த செகண்டில் ஃபோட்டோ எடுத்து அந்த செகண்டில் அதை லென்ஸில் போட்டாமே சார் போடும் இப்படி இருக்கா, இதில் அது என்ன, இதில் என்னென்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கா, என்னென்ன மாலிகுல் இருக்குது, இது டாக்ஸிக்காக நல்லதாங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது. அது ஒரு வளர்ச்சி தான், பெரிய அளவு. இந்த வளர்ச்சியில் நம்ம பிள்ளைகள் பெரிய அளவில் வந்துருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க நமக்கு உலகத்திலும் பார்த்து கொண்டு இருக்கிறோமே அத்தனை மிகப்பெரிய நிறுவனங்களிலும் தலைமையாக இருப்பதெல்லாம் தமிழர்கள் தான். எல்லாத்துலையும் நீங்கள் எதுலையும் நீங்கள் குறைய சொல்ல வேணாம். அது ஒரு கூகுள், அமேசான் எதை எடுங்க, எல்லாத்துலேயும் டாப் லெவல் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இருப்பாங்க. ஒன்று தமிழ்நாடுக்காரர்கள், இல்லைனா ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க தான் மேலே உட்காந்துருக்காங்க. அவ்வளோ இடத்துலையும். அதுக்கு காரணம் இங்கே கிடைச்ச கல்வி, நம்ம பீப்புளுக்கு இருக்கக்கூடிய படிப்பின் மீதான அக்கறை, படிப்பு நம்ம உயர்த்தும் என்கிற விஷயம் இன்றைக்கும் அதுதான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன வலி என்ன வருது அப்படின்னா, அவர்கள் மிகச்சிறப்பான மனிதர்களாக போயிடுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் ஆரோக்கியமான மனிதர்களாக வருவார்களாங்கிறதுல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு.